என்ன வேலை நடக்கு? இன்னைக்கு வாழை கொலை வெட்ட வந்தாச்சு. ஏம்ல வெட்ட வந்தாச்சு? இல்ல ஒண்ணுக்கு முந்தானத்தை அடிச்ச மழையில அவ்வளவு சரிஞ்சு போச்சு. ஏற்கனவே சருவு ஏறி நினைச்சு பத்துக்கா. சரி காயாவது கொஞ்சம் விளையாட்டு வெட்டிடலான்னு பார்த்தேன். காயும் அதுக்கும் பொறுக்கல முந்தானத்தை அடிச்ச மழையில மொத்தமா சரிச்சு போட்டு ஒண்ணுக்குமே இல்லாம போயிட்டு. சரி இந்த மூடு என்ன ரேட்டு போகும்? இல்ல செலவழிச்சது இன்னைக்கு ஒரு கிலோ 15 ரூபா 14 ரூபா தான் இருக்கு பத்துக்கா. சரி இந்த மூடு எத்தனை கிலோ இருக்கு நீ சொல்லு பாப்போம். இது ஒரு 4 கிலோ 5 கிலோ வருமா? 3 கிலோ இருக்கும்ல. 3 கிலோ காம்போடு சேர்த்து ஒரு 3.5 கிலோ 4 கிலோ இருக்கும். சரி இங்க பாரு நீ மூட பாரு. அப்ப என்ன ரேட் போகும் பாரு இந்த வரல மூட பிடிக்காமனா மூடு என்ன லட்சத்துல இருக்கும் பாரு. அப்ப 45 ரூபா அந்த மூடு. 45 ரூபா தான். 45 ரூபாய்க்கு நான் 145 ரூபா செலவழிச்சிருக்கேன். ஓ சரி சரி அந்த மூடுக்கு புரியுதா? ஏன்னா ஒரு வயலுக்கு இது 2 மரக்கா போட்டு 200 வாழை போட்டுருக்கேனா எவ்வளவு அதுக்கே 3000 ரூபா அதுக்கு மட்டுமே கொடுத்துருக்கேன். இது விலையே இல்ல. இல்ல வேற வழி இல்ல வெட்டிதான் ஆகணும். இங்க ஏன்னா ஒரு 40 மூடு இதாயிருக்கு பத்துக்கா. சரிஞ்ச மொத்தம் 200 வாழை 150 மூடு சரிஞ்சாச்சு. சரி மீதி இருக்க ஒரு 50 வாழையும் கொலை வராம போயிட்டு எப்படியா ஒப்பேத்தோட விளையாட்டுன்னு போட்டுருந்தேன். இங்க பாரு இங்க பழுத்து போச்சுனே. எப்படி பழம் இருக்கு? ஆமா இயற்கையா பழுத்து பாரு எப்படி இருக்கு. இந்த ஒரு மூடு மட்டும் கிடையாதுண்ணே, நிறைய பழுத்துட்டு இருக்குது. 2 ஜீப்பு 3 ஜீப்பு இதுவும் இப்படி பழுத்து போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? இதுக்கும் இந்த நல்லா இருக்க காயும் நல்ல காய். அடுத்த வாட்டி எவ்வளவு பண்ணும்? வாழையே வேண்டாம் வாழை விவசாயம் வேலை பக்கமா நிப்பாட்டிடணும். ஒரு 200 வாழை போட்டுக்கிட்டு இது கருவூச்சி பத்துக்காட்டு ஒரு 200 வாழை போட்டுக்கிட்டு ஏறி முந்தானத்துலாம் இது பட்டை நிறைஞ்சு தண்ணி. இது நிறைய ஆமா இது நிறைய தண்ணி இங்கே நஞ்சூர் உடஞ்சு அடி இந்த இது ஓட பத்துக்கா. அது ஓட நிறைஞ்சு வயலுக்குள்ள இப்படி தண்ணி பெய்யாச்சு. இதோட இந்த வருஷத்துல 3வது தடவை இப்படி பெய்யாச்சு. வாழைய பாரு இது பருவம் நடக்க வாழை மதியா இருக்கு. அவ்வளவு சரிஞ்சிட்டு போட்டுருக்க பாரு. அந்த இதை பாரு இப்படி போச்சுன்னா என்ன இருக்கு சொல்லு பாப்போம். ஒண்ணும் கிடையாது. இப்படியே 50 மூடு போயிட்டல. ஒரு மூட்டுக்கு நம்ம இது வரைக்கும் 14,000 ரூபாய் செலவழிச்சிருக்கேன். சரி சரி 5000 ரூபாய்க்கு கூட போகுமா என்னன்னு தெரியல. நம்ம ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். தண்ணி வச்சு எல்லாம் தண்ணி அதான் சொல்லுதான் ஒண்ணும் கிடையாது. ஆனா அதுல இருந்து போர் போட்டு அந்த அவர் தான் தருவாரு. ஒரு மணிக்கு 200 ரூபாய் தண்ணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாய். ஒரு தடவை பாயிருக்கு 600 ரூபாய் பாயம்பத்துக்கா 10 தண்ணிட்டு பாய்ச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தான் காலைல தண்ணி வருது. இதுல இருந்து என்ன லாபம் இருக்கு? நேத்து திருநெல்வேலிக்கு பிறந்தபத்துக்கா ஒருத்தங்க நெல்லு தான் இது பண்ணிருக்காங்க பத்துக்கா. அவங்க பையன் நம்ம எஸ்பி ஆஃபீஸ்ல இன்ஸ்பெக்டரா இருக்காங்க பத்துக்கா. அவன் சொல்றாங்க எப்ப எப்படிதான் இந்த வேலையை வச்சு சமாளிக்கீங்க? நெல் நஞ்சு நட்டு இருக்காங்க. 18,000 ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. 13,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. புரியுதா? 5,000 ரூபாய் போக்கு செலவழிச்ச துட்டு கூட கிடைக்கல. லாபம் இல்லைனாலும் செலவழிச்சதாவது கிடைக்கணும் பார்த்தேன். அது கூட எங்களுக்கு இல்ல. நீங்க எப்படி இப்படிதான் பண்ணுதீங்கன்னு எங்களுக்கே தெரியல அப்படிங்க. ஆமா இங்க வாழை போட்டதுக்கு வாழைப்பழத்தை உரிச்சு நம்மளே தின்னுட்டு போயிட வேண்டியதான். அவனை வேற வழி கிடையாது. என்ன செய்ய? இப்ப இது எவ்வளவுக்கு போகுங்க? இப்போ இந்த மூடு போகும்ல, இது ஒரு 100 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மூடு 50 ரூபாய்க்கு தான் கேட்போம். 50 ரூபாய்க்கு புரியுதா? அவ்வளவுதான். அதாவது இப்ப தனித்தனியா நம்ம கொடுக்க முடியாது. மொத்தமா அடைச்சு கொடுக்கும் போது இவ்வளவு ரூபாய் தா அப்படிமா நம்ம கொடுத்துட்டு போக வேண்டியதான். அது இல்லாம இந்த சருவு ஏறுது பாரு, இதுக்கு எவ்வளவோ மருந்து சொன்னாங்க, அடிச்சு பார்த்தாச்சு, இன்னும் கேட்கல பத்துக்கா. எங்க வரைக்கும் சருவு ஏறி இருக்கு பாருல, அதனாலதான் மூடு நிக்கல. அப்படியே இட வாழையா நொறிஞ்சு போச்சு. சரி வேற ஒண்ணும் செய்ய முடியாது. இதுக்கு ஏதாவது நிப்பாட்டக்கு எதுவும் மறந்து இருக்கா? இருந்தா வேணா சொல்லுங்க. சரி அது வேணா அதெல்லாம் ட்ரை பண்ணி பாப்போம். சரி பாப்போம் 200 வாழையை போட்டுக்கிட்டு நாம் படுத்த பாடு.